அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நிறைய நன்மையை தரக்கூடிய அதாவது மல்லி ரசம் செய்ய போகிறோம். இது வந்து கிராமத்தில் பொதுவாகவே நிறைய செய்வாங்க. அதாவது யாருக்காவது ஜுரம் அடிக்குதுனாக்கா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தனி மல்லி வாங்கிட்டு வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக துவரம்பருப்பு, பெருங்காயம் கட்டி போட்டு இதை வானலில் வறுத்து எங்கள் பக்கம் செய்கிற வழக்கம். இது கிராமத்தில் செய்வாங்க. ஜுரம் அது இல்லாத சளி பிடிச்சிருந்து தீராக சளி இருந்ததுன்னா, அதாவது மார்பு சளியெல்லாம் பிடிச்சி லொக்கு லொக்குன்னு இரும்புறாங்க இல்லைங்களா, அந்தமாரி பிரச்சனை இருந்ததுன்னா மல்லி ரசம் வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும். ஏன்னா அது போல் சரியாக ஆயிருக்கு எனக்கெல்லாம். எங்கள் அம்மா அதுக்கு அதிகமாக வச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எங்கள் ஆயாவும் எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுமாரி அந்த ரசத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். அதாவது மல்லி ரசம். மல்லினா கொத்தமல்லியோடைய விதை, அதாவது தனி மல்லி, மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, தனி மல்லி. அந்த மல்லியை வாங்கிட்டு வந்து தான் நம்ம வறுத்து செய்ய போகிற. வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டிருப்பேன் பாருங்கள். தனி மல்லி ரசம். மல்லி ரசம் செய்கிறதுக்கு பாருங்கள், தக்காளி பழத்தை வந்து நான் ஒரு 5 தக்காளி பழம் வச்சுருக்கேன் நார்மல் சைஸில். இதை வந்து கையால் பிழிய வேணாம், நம்ம கத்தியால் நல்லா சின்ன சின்ன சைஸில் குண்டு வெட்டிங்க. ஏன்னா நம்ம தக்காளி தாளித்து தான் ரசம் செய்ய போகிறோம். பாருங்கள், சின்ன சைஸில் அழகாக வெட்டிக்கலாம். அதில் எந்த மாதிரி வெட்டுற மட்டும் பாருங்கள். இது போல் சின்ன சின்னதாக வெட்டணும்னா அப்படியே வதங்கும் பொழுது கரைஞ்சிடும் தானாகவே. கையால் புழிய வந்து வேலை இருக்காது. கையால் புழிய தேவையில்லை. சமையல் கத்தி இருந்ததுன்னா இது போல் கட் பண்ணிக்கங்க. சமையல் கத்தி இல்லைன்னா நீங்கள் அழகாக அருவமனையில் கூட கட் பண்ணிக்கலாம். தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுங்க பாருங்கள். இது போல் தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி வந்து வதங்கும் போது நல்லா அழகாக அப்படியே குழஞ்சி வரும். இது போல் கட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மசாலா பொருள் என்னென்னா பாருங்கள், பெருங்காய கட்டி கொஞ்சமாக, மிளகு, ஜீரகம், இது வந்து தனி மல்லி. இதுதான் குளிர்ச்சி நிறையா நம்ம கொடுக்கும். 2 காஞ்ச மிளகாய், பட்டை மிளகான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், முதல்ல எண்ணெய் சூடு ஏறின பிறகு பெருங்காய கட்டியை சேர்த்துப்போம். பெருங்காய கட்டி வந்து நல்லா கருகிற அளவுக்கு முதல்ல எண்ணெயில் வறுக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறம் இந்த பொருளை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். மிளகு, ஜீரகம், மல்லி வதவும் பொழுது கொஞ்சமாக துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா துவரம்பருப்பு தான் நல்ல வாசனை கொடுக்கும் மல்லி ரசத்துக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும், அதை இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆறுன பிறகு அம்மியில் அரைச்சிக்கலாம்.
தக்காளி வதவும் போதே மஞ்சத்தூள் திட்டமாக போட்டுடலாம், அதிகமாக வேண்டாம். மஞ்சள் போட்ட பிறகு ஒரு கரண்டி தேவையான அளவு உப்பு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கங்க. உப்பை அரிஞ்ச மல்லித்தழை, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சொம்பு தண்ணி, ரெண்டு சொம்பு தண்ணி போதும். இப்போ நுணுக்கின பூண்டு, அப்புறம் வறுத்து அரைச்ச அம்மியில் அரைச்ச மசாலா, கலக்கலாம். இப்போ ரசத்துக்கு புளிப்பு தேவை. நம்ம அந்த புளிப்புக்கு பதிலாக எது சேர்க்க போகிறோம்னா எலுமிச்சம்பழத்தை தான் சேர்க்க போகிறோம். புளி சேர்க்கலை, எலுமிச்சம்பழம். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டிட்டு ஒரே கொதி. ஓகே ஓகே ஓகே, சூப்பராக கொதி வருது. இந்த ரசத்துக்கு கொதி எப்படி இருக்கும்னா இது போல் அப்படியே கொதி ஏறி ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த மிளகு ஜீரகம் மல்லிலாம் வறுத்து தானே அரைச்சிருக்கோம், அது ஒரு பக்கம். பொதுவாகவே எந்த ரசம் வச்சாலும் அதை அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. கொதித்தாலே நமக்கு ரசம் வந்து வாசனை இருக்காது, நல்லாவும் இருக்காது. இதுதான் மல்லி ரசம், ஜோராக இருக்கும். இதுமாரி கொதிக்கும் பொழுது உப்பை சேர்த்துக்கணும். சுத்தமாக இருக்கும். மல்லி ரசம் தயாராகிட்டுது. பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்டியா? அப்படியா? இதை அப்படியே குடிக்கலாம், நல்லா இருக்கும். ரசம் அப்படியே குடிச்சா சூப்பராக இருக்கும்.
ஆஹா, பிரகாசமாக இருக்கு. எல்லாம் மிளகு, காரம், ஜீரகம் எல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த